மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூலை திங்கள் 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு எனும் ஒரு பெரிய திட்டத்தை தொடக்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஜூலை 1 தொடங்கப்பட்டு 2ஆம் தேதி அதற்குரிய விளக்க கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டது. 3ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற வீடுகள் தோறும் சென்று மக்களிடத்தில் ஒன்றிய அரசின் பாகுபாடு மற்றும் ஓரவஞ்சனை போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறியதற்கு பிறகு அவர்களாகவே அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் திமுக கழகத்தில் தங்களை அங்கத்தினர்களாக இணைத்து கொள்ளுகிற ஒரு பணியும் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 70 நாட்கள் 7 லட்சம் கழக தொண்டர்கள் 68,000 வாக்குச்சாவடிகளில் இந்த பணியினை மேற்கொண்டதன் விளைவாக 1 கோடி குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறது. 1 கோடி குடும்பங்கள் என்பது சாதாரணமான விஷயமல்ல. 1 கோடி குடும்பங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் 40% மேலானவர்கள் இன்றைக்கு திமுக கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் சென்னை தெற்கை பொறுத்தவரை 3,33,000 குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் இணைந்திருக்கிறது. சென்னை தெற்கை பொறுத்தவரை சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, மதுரவாயில் என்று 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1880 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த 1880 வாக்குச்சாவடிகளிலும் இன்று காலை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய திருவுருவப்படம் வைத்து அவருடைய பிறந்த நாள் என்பதால் அவருடைய திருவுருவப் படத்திற்கு ஒவ்வொரு பாகத்தில் இருக்கிற BLA 2, BDA, BOY, BLC போன்ற நிர்வாகிகள் ஒவ்வொரு பாகத்திலும் சற்றொப்ப 100க்கும் குறையாதவாறு அந்த பாகத்தின் வாக்காளர்களை ஒருங்கிணைத்து ஓரணியில் தமிழ்நாட்டின் வெற்றியையும் அதேபோல் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவுதலையும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த உறுதிமொழியும் ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு என் வீடு இருக்கிற 168வது வட்டத்தில் வாக்குச்சாவடி எண் 214 இருக்கிற BDA, BLA 2, BOY, BLC மற்றும் இந்த வாக்குச்சாவடிகள் இருக்கிற பொதுமக்களோடு இணைந்து இந்த உறுதிமொழியை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்கின்ற உறுதிமொழியை ஏற்று சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.